வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக அரசியல்ல செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னா துளி கூட தயக்கமே இல்லாம சந்திக்கக்கூடியவர் அண்ணாமலை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஊடகங்களை டீல் பண்ற விதம் ரொம்பவே முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பாஜக தலைவர்களா பலர் இருந்திருந்தாலும் கூட அவர்கள இருந்து முற்றா வேறுபட்டு அண்ணாமலை யாராவது எதிர்கேள்வி கேட்டா கூட நீ 200 ரூபாய் ஊப்பி தர, நீ அறிவாலயத்துல போய் காசு வாங்குவதானே அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பத்திரிகையாளர்களை வேற ஒரு லெவல்ல டீல் செஞ்சது வர அண்ணாமலை ரொம்பவே கவனம் குவிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தரவுகள் சரியா இருக்கோ தவறா இருக்கோ அதையெல்லாம் பொருட்படுத்தவே செய்யாம மிக முக்கியமா என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்வாரு அண்ணாமலை. ஒரு வகையில அவரை பார்த்தா வெறும் 39 வயது மட்டுமே ஆன அண்ணாமலை IPS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியை துறந்துட்டு பாஜகவுடைய மாநில தலைவராகி களமாடி இருக்கக்கூடிய விதத்துல அவருக்கு நம்ம சல்யூட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு திறமசாலியும் கூட தான். ஆனாலும் கூட அண்மை காலமா அண்ணாமலைக்கு அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு. அதுல மிக முக்கியமான அடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தேர்தலுக்கு பின்பு, அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுகக்குள்ள பெரிய கலகங்கள் வெடிக்கும், பெரிய பூசல்கள் வெடிக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனா அது அதிமுக முகாம்ல வெடிக்காம எதிர்விளைவா எப்படி வெடிக்குதுன்னா பாஜக முகாம்குள்ள வெடிக்குது. இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், 2 மாநிலங்களுடைய ஆளுநரா இருந்தவர், அப்படிப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனை இந்து நாளிதழுக்கு கொடுக்கிற பேட்டியின் போது ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தா 25ல இருந்து 35 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கோம், அண்ணாமலை சரியா கூட்டணியை செட் பண்ணல, அதனாலதான் தோல்விக்கு காரணம் அப்படிங்கக்கூடிய தகுதியில பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல கல்யாணராமன் போன்ற அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர்களே இன்னொரு பக்கம் இதை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை சரியான தலைமையில முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப அண்ணாமலைக்கு எதிராக ஆங்காங்கே பல பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் அண்ணாமலை இன்றைக்கு கோயம்புத்தூர்ல செய்தியாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. இனிமேல் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன், பாத்ரூம் போயிட்டு வரப்ப பேசுறது, அந்த நேரத்துல பேட்டி கேட்கறது, ஏதோ ஒண்ணு நான் பிளைட்ல வரும்போது நடந்திருக்கும், அதை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு எப்படிங்க நான் தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. இதனால் வரை அண்ணாமலை இப்படி பேசியவரே கிடையாது. அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்புகளுக்கு முதல் முறையா தனக்குத்தானே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பாஜக அலுவலகத்துல வச்சு மட்டும்தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும், இது எனக்கு மட்டும் இல்ல மற்ற தலைவர்களுக்கும் பொருந்துங்கிறாரு. ஒரு வகையில என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியானவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு அவர் ஒரு தடை விதமா தான் இதை செய்யறாரு அப்படிங்கிறதாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான கோணம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிப்போம், அவர் ஜெயிப்போம் அப்படிங்கறத ஆழமா நம்பினாரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வளர்ச்சி உச்சத்துல இருக்கு, அதனால ஒரு 5 தொகுதியாவது வந்துரும் அப்படின்னு அண்ணாமலை நம்பினார். தமிழ்நாட்டுல மற்ற பாஜகவை நம்பினாங்க, அதே மாதிரி அண்ணாமலை ரொம்ப ஆழமா நம்பினாரு. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், கோயம்புத்தூர்ல மத்திய அமைச்சர் ஆயிரும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா அண்ணாமலைக்கு ஒரு விதத்துல பாஜகவை நன்றி கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல அதற்கு முன்பு வெறும் 4% இருந்த பாஜகவுடைய ஓட்டு வங்கிய அண்ணாமலை பாஜகவுடைய ஓட்டு வங்கியை மட்டுமே 11% உயர்த்தியிருக்காரு. அதெல்லாம் மட்டுமில்லாம மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் 18% அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு சதவீத குறியீடு தான். தென்னிந்தியாவில மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பாஜக தமிழ்நாட்டில் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் உள்ளே குறைவான கூட்டணி வாக்கு சதவீதம். இதோட 1% கூட கேரளாலேயே. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையினுடைய அந்த தேர்தல் களம், அந்த வியூகம், அவர் அடிக்கடி பிரச்சனை சந்திச்சது, அவர் திமுக எதிரான ஊழல் பயிற்சி ரிலீஸ் பண்ணது, திமுக அதிமுக இரண்டையும் சமதளத்துல வச்சு டீல் பண்ணது, இதெல்லாம் சேர்த்துதான் பாஜகவுடைய ஓட்டு வங்கியை கணிசமா தமிழ்நாட்டுல கூட்டி இருந்துச்சு. ஆனாலும் கூட அண்ணாமலை தனக்கு மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க அல்லது மத்திய இணை அமைச்சர் கொடுப்பாங்க, ஃபியூச்சர்ல எங்கன்னா ராஜ்யசபாவில எடுத்துக்குவாங்க, காரணம் என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்திருக்கோம் அப்படின்னு நம்பினாரு. அதனாலதான் பாஜகல அமைச்சரவை பட்டியல்ல அண்ணாமலை இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்கள்ல தகவல் வந்துச்சு. அந்த தகவலை கசிய விட்டதுமே அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனா அந்த விஷயம் நடக்கல. தொடர்ந்து பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியை தக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ரேஸ்ல அண்ணாமலை ஓடிக்கிட்டு இருக்காரு. பொதுவா தேசிய கட்சிகளை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தலைவர் பதவியை மாத்துவாங்க. அப்படியே அண்ணாமலைக்கு பதவி மாத்தினாலும் கூட அது இயல்பானதுதான் அப்படின்னு அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய குரல்கள் ஒரு பக்கம் கேட்டாலும் கூட அண்ணாமலை மாநில தலைவரா சிறப்பா செயல்பட்டாரு செயல்படலன்னு விவாதிக்கிறதுக்கு 2 குழுக்கள் இன்னைக்கு பாஜகக்குள்ள உருவாயிருக்கு. அதுல மிக முக்கியமான குழுவா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவோட அணி சேர்ந்திருந்தாலே அண்ணாமலைக்கு ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கும், ஆனா அதிமுக கூட்டணி சேராததுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கிடையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் 2026லயும் அதிமுக பிஜேபி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப அண்ணாமலைக்கு அடிமேல் அடி விழுந்திருக்கு, பெரிய சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் அடிக்கடி ஊடகங்களை சந்திச்சது, பிரச்சனை பார்த்தது, இதெல்லாம் தான் அதிமுகவினருக்கு சலிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவினர் அதனாலதான் பாஜக விட்டு ரொம்ப தூரம் நகர்ந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய அகில இந்திய அளவுல தெரிய அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். அப்படி கண்டனம் தெரிவிச்சதனுடைய வெளிப்பாடா இவர் பிரச்சனை சந்திக்கிறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குறியீடும் இதுக்குள்ள ஒளிந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இதே நாள்லதான் கடந்த ஆண்டு பேசுகிற பொழுது அமித்ஷா குறிப்பிட்டாரு, தமிழ்நாட்டுல பிஜேபி அண்ணாமலை வேற லெவல்ல வளர வச்சுட்டாரு,
நாளைக்கு தேர்தல் நடந்தா கூட 5 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த பாஜகவினுடைய ஆட்சி தனி மெஜாரிட்டியா வந்திருந்துச்சுன்னா அண்ணாமலையினுடைய இந்த வாக்கு சதவீத உயர்வு பாராட்டப்பட்டிருக்கும். ஆனா பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டியும் கிடைக்கல. அதனாலதான் தமிழ்நாட்டில் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா பாஜகவுடைய ஓட்டு சதவீதமும் கூடி இருக்கும். 1-2 தொகுதிகள் அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க, அதிமுக ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த புள்ளி வரங்கள் பாஜகவினர்கிட்ட அண்ணாமலையை கொஞ்சம் அந்நியப்படுத்துது அப்படிங்கிறதாவும் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் என்னுடைய கோணம் தான், யூகம் தான். இந்த யூகம் சரியா இருக்குமா அல்லது இந்த கோணத்துல மாறுபட்டு நீங்க வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சாலும் மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை தான் மாநில தலைவரா மீண்டும் தொடர்வாரு, ஏன்னா வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காருன்னா அதுக்கும் ஒரு உதாரணம் எடுத்து காட்டப்படுது. கடந்த 2014 ஆண்டுல பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவரா இருக்கும் போது இதே 18% பாஜக கூட்டணி எடுத்திருந்தாங்க. அந்த 2014 கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தாரு. அதே 2014 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருந்தாரு. 18% ஓட்ட பாஜக கூட்டணி எடுக்கிற பொழுது 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றியை பெற வச்சது அதே காலகட்டம் தான். 2014 பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தாரு. அண்ணாமலையினுடைய காலத்துல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது கௌரவமான தோல்வியினுடைய குறியீடு தான், அது வெற்றியினுடைய குறியீடு இல்ல அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களும் இதழியலாளர்களும் கருத்து சொல்றாங்க. இதையெல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலையினுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? இது அவர் கொடுக்கக்கூடிய முதல் அடியா அல்லது இல்லைங்க அவர் பார்த்து வைக்கக்கூடிய அடிங்க இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம், வலது இடது எல்லாரையும் சமதளத்தில் வைத்து நேர்மறை கோட்டில் விமர்சனம் செய்யக்கூடிய சேனல். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.